வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி ஜேஷ்டாபிஷேகம். வட காவிரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் அன்னக்கூட உற்சவம். கோவர்தன கிரிதாரியாக காட்சி தந்த உற்சவர். மதுராந்தகம் ஸ்ரீ ஏரிகாத்த கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சேலம் வாழப்பாடி ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் வருடாபிஷேகம். மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் விநாயகருக்கு நடைபெற்ற ஆனி மாத சங்கடகர சதுர்த்தி பூஜை. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு ஜேஷ்டாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை திருக்கோயிலிலிருந்து கொட்டுகள் முழங்க ஆலய மணியக்காரர், அதிகாரிகள், தண்டங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல தங்க திருக்குடத்தையும் 28 வெள்ளிக்குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். காவிரி கொள்ளிட மாற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் தங்க குடத்தையும் வெள்ளிக்குடங்களையும் வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு சீமாந்தாங்கிகளும் நாச்சியார் பரிகலமும் குடங்களை சுமந்து கொண்டு ஆற்றுக்கு சென்று புனித நீரை குடங்களில் நிரப்பிக் கொண்டனர். இதையடுத்து கரையை அடைந்து அங்கு கோயில் யானை ஆண்டாள் மீது தங்க குடத்தை வைத்து மீண்டும் கோவிலை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயில் யானை மீது குடத்தை வைத்தும் 28 வெள்ளிக்குடங்களை சுமந்து கொண்டும் வடக்கு சித்திரை வீதி, கீழச் சித்திரை வீதி, தெற்கு சித்திரை வீதிகள் வழியாக வந்தனர். வழிநெடுகிலும் ஏராளமானோர் தீர்த்த குடங்களை பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு நான்முக கோபுரம் நுழைந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆளவந்தான் திருச்சுற்று வழியே ஸ்ரீரங்க நாயகி தாயார் சன்னதியை அடைந்தனர். அங்கு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசிக்க பிரதான தங்கக்குடம் தாயார் சன்னதிக்குள் சேர்ப்பிக்கப்பட்டதும் கோயில் யானை ஆண்டாளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் அன்னக்கூட உற்சவம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி இருக்க, பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய, மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளை சுண்டு விரலால் கோவர்தன மலையை தாங்கிய கிருஷ்ண பரமாத்மாவாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சுவாமி முன்பு அன்னம் பரப்பி அதில் சங்கு சக்கரத்துடன் திருநாமம் வரைந்து பலவித பழங்கள் வைத்து சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கோவர்த்தனகிரிதாரியாக நின்ற எம்பெருமானுக்கு இனிப்பு பதார்த்தங்களும் காரபட்சணங்களும் வைத்து சமர்ப்பித்திருந்தனர். தொடர்ந்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் சுவாமிக்கு ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஏரிகாத்த கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கருணாகர பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்திழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்த திருத்தேர் முன்பு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் உள்ள அருள்மிகு வாராகியம்மன் கோயிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். உபயதாரர்கள் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், குங்கும கரைசல், அபிஷேகப் பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை பம்பைகள் முழங்க கோவிலை சுற்றி எடுத்து வந்து மூலவருக்கு புனித நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர்.
இதையடுத்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவை கொடிசியா வளாகத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருள்பாலிக்கும் மூலவருக்கு தங்க கிரீடத்துடன் காதுகாப்பும் சங்கு சக்கரம் கவசங்களுடன் வெண்பட்டு கட்டி வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை நிறுத்தி சுவாமிக்கு தங்க யக்னோபவீதம் அணிவித்து திருப்பாத கவசத்தோடு துளசி சாலக்கிராம மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலிக்கும் சுவாமிக்கு தீபம் காட்டி துளசியால் அர்ச்சனை செய்ததும் நட்சத்திர தீபம் கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து ஆலவட்டம் வீசப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து துளசி பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருச்சி உறையூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித காய்கறிகள் கொண்டு கோர்க்கப்பட்ட மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சாகம்பரி அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்த உற்சவரையும் மூலவர் அம்பாளையும் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் விநாயகருக்கு ஆனி மாத சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலில் ஆனி மாத சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், வெல்லம், நெய், தேன், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து தாமரை, ரோஜா, அருகம்புல் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் தேங்காய் தீபத்தோடு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் ஸ்ரீ சித்தி விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு படித்துறை சித்தி விநாயகர் கோயிலில் பீடத்தின் மேல் அமர்ந்தபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி எருக்கம்பூ மாலையுடன் சம்பங்கி மாலையும் அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்கரித்து நிறுத்தினர். மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கற்கள் பதித்த கிரீடத்துடன் ஹாரம், வெட்டிவேர் மாலைகளோடு எருக்கம்பூ மற்றும் அருகம்புல் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்தனர். வலது திருக்கரத்தில் ஒடித்த தந்தம் கொண்டு இடது கையில் மோதகம் தாங்கியபடி காட்சி தந்த மூலவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயிலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு மாணிக்க விநாயகர் சன்னதி அருகே மேடை மீது உற்சவரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்தி மைந்தனுக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், பழச்சாறுகள் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று கணநாதனை பரவசத்துடன் தரிசிக்க தீப ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் வலது திருக்கரத்தில் லிங்கத்தை தாங்கியபடி கருவறையில் பீடத்தின் மேல் கால் மடித்து அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு பட்டாடை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சதுர்த்தி பூஜையில் பங்கேற்று மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோட்டில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகருக்கு பஞ்சாமிர்தம், பால், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு மூலவருக்கு தங்கக்கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ராஜகோபுரத்தின் முன்பு சன்னதி கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்த பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். மேலும் மூலவருக்கு ஆரத்திகள் காட்டியதும் அருகே மூஷிக வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு தீபம் காட்டி சூறை தேங்காயிட்டு பிரகார பலம் புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் சங்கடகர சதுர்த்தியையொட்டி மூலவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அருகம்புல் வைத்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் தூபத்துடன் கோபுர தீபம் காண்பித்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் ஆரங்களும் காதணிகளோடு கண்மலர்களும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் எழுந்தருளியிருக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் திம்மநாயக்கன்பட்டி அருகே வேப்பிலைக்குட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் முப்பெரும் தேவியர்களுக்கும் மூலவர் அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக முப்பெரும் தேவியர்கள் வீற்றிருக்க அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் நடுநாயகமாக அமர்ந்து அருள் புரிய தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் தேவியர்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஊற்றப்பட்டதும் பட்டாடைகள் கட்டி மாலைகள் அணிவித்து கண்மலர்கள் வைத்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாமார்ச்சனையோடு ஏக தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் சமர்ப்பித்தனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் உள்ள நாச்சியார் கோயில் எனப்படும் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி மகா சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க கோதை நாச்சியார் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து
மேல்தளத்தை அடைந்தனர். கலசத்திற்கு அர்ச்சனை செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தனம் வைத்து அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அருகே நத்தம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனிடையே உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களோடு கலசங்களை சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த அசேஷம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாங்கனி வரசக்தி விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலச புறப்பாடு துவங்கியது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகம் செய்து விமான கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் மூலவராகவும் உற்சவராகவும் அருள்பாலித்தார். ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் மங்கள பொருட்களை எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் கருவறை மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகளில் தெய்வ திருவுருவ சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது. பின்னர் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்திய வேத பண்டிதர்கள் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சாயரட்சையிட்டனர். பிறகு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. தொடர்ந்து பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்கள் வளர்த்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசத்தை அம்பிகையாகவும் சிவலிங்கமாகவும் அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கும் மற்ற கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமி கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவையொட்டி ஆலயத்திற்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் வருகை தந்ததும் யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதையடுத்து பண்டிதர்களுக்கு மரியாதைகள் செய்ததும் நிதியமைச்சர் கல்வெட்டை திறந்து வைத்தார். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு சென்ற நிதியமைச்சர் காஞ்சி பீடாதிபதிகளை சேவிக்க அவருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறி பரிசல் துறை பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி, முகப்பு கோபுர விமான கலசங்கள் ஆகியவற்றிற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றினர். மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் மலர்கள் தூவி புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி ஜேஷ்டாபிஷேகம். வட காவிரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் அன்னக்கூட உற்சவம். கோவர்தன கிரிதாரியாக காட்சி தந்த உற்சவர். மதுராந்தகம் ஸ்ரீ ஏரிகாத்த கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சேலம் வாழப்பாடி ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் வருடாபிஷேகம். மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் விநாயகருக்கு நடைபெற்ற ஆனி மாத சங்கடகர சதுர்த்தி பூஜை, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।